நிலையற்ற குதிரை பேராட்சி நடைபெற்றாலும் ஆளுநர் ஆய்வு மேற்கொள்வது மாநில சுயாட்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் செயல். ஆளுநரை சந்தித்த பின் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. அரசின் சமூக நலத்திட்டங்களுடன் ஆதாரை இணைப்பதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க முடியாது. உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். எடியூரப்பா மிகப்பெரிய ஊழல்வாதி என பாஜக தலைவர் அமித் ஷா பேச்சு. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் சலசலப்பு. கர்நாடக சட்டமன்ற தேர்தல் தேதி முன்கூட்டியே வெளியான விவகாரம். விசாரணை நடத்த குழு அமைத்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. தேர்தல் ஆணையம் பாஜகவின் கட்டுப்பாட்டில் உள்ளதா என காங்கிரஸ் கேள்வி. தகவல் தொடர்புக்கான GSAT-6A செயற்கைக்கோளுடன் GSLV ராக்கெட் நாளை விண்ணில் பாய்கிறது. 27 மணி நேர கவுண்டவுன் இன்று பிற்பகலில் தொடக்கம். வணக்கம். காவிரி மேலாண்மை வாரியம் விவகாரத்தில் தமிழக அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர முடிவு செய்திருப்பது காலம் கடந்த நடவடிக்கை என்று திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக செயல் தலைவரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தின் அழைப்பை ஏற்று கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நேற்று மாலை அவரை சந்தித்து பேசினார். அப்போது சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகனும் உடனிருந்தார். இந்த சந்திப்பை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மு.க. ஸ்டாலின் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பான எதிர்க்கட்சிகளின் புகாருக்கு ஆளுநர் விளக்கமளித்ததாக தெரிவித்தார். மாநில சுயாட்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் மாவட்டந்தோறும் ஆளுநர் ஆய்வு செய்வது முறையல்ல என்று எடுத்துரைத்ததாகவும் இதற்கு ஆளுநர் அளித்த விளக்கத்தை தாங்கள் ஏற்கவில்லை என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். நாங்கள் கவர்னரிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தோம். என்ன கோரிக்கை என்று கேட்டால், மாநில சுயாட்சிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசின் மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த மாநிலத்தில் ஒரு ஆட்சி இருக்கிற போது அந்த ஆட்சி அது நிலையான ஆட்சியா நிலையில்லாத ஆட்சியா அல்லது குதிரை பேர் ஆட்சியா என்பதெல்லாம் அது வேறு. அது யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி அல்லது அதிமுகவாக இருந்தாலும் சரி. ஆக நாங்கள் இதை சொல்லி ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நேரத்தில், ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் எப்படி தனியாக ஆய்வு செய்யலாம்? ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஆய்வு நடத்துவது முறையா? ஆகவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் நீங்கள் எங்கெல்லாம் ஆய்வு செல்லுகிறீர்களோ எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் கருப்பு கொடி காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று நான் சொன்னோம். உடனே அவர் சொன்னார், நான் ஆய்வு பணியை மேற்கொள்ளல, சாதாரணமாக ஒவ்வொரு பகுதிக்காக சென்று நான் தமிழகத்தினுடைய ஆர்வலராக இருக்கிற காரணத்தால் மாநிலத்தினுடைய அந்த வளர்ச்சியை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று ஒரு சமாதானமான ஒரு செய்தியை எங்களிடத்தில் சொன்னார். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, ஒன்று தமிழ்நாட்டில் ஆட்சியே இல்லை என்று சொல்லிவிட்டு நீங்கள் போய் ஆய்வு செய்யுங்கள், நாங்கள் அதை குறிப்பிட மாட்டோம். ஆனால் ஆட்சி ஒன்று நடக்கிற போது நீங்கள் எப்படி செல்லலாம் என்று கேட்டோம். அது முறையற்றது. மாநில சுயாட்சிக்கு பந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அண்ணாவினுடைய கனவு தந்தை தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்காக எந்த நிலையிலே சட்டமன்றத்தில் தீர்மானமாக கொண்டு வந்து அதை ஏகமனதாக நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலையிலே நீங்கள் எப்படி செல்லலாம் என்று நாங்கள் அழுத்தமாக கேட்ட நேரத்தில் அவர் மனமிருந்து சொன்னார், நீங்கள் சொன்னதை நான் யோசிக்கிறேன், நான் அதை பரிசீலித்து முடிவெடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர தமிழக அரசு முடிவு செய்திருப்பது காலம் கடந்த நடவடிக்கை என்று திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். காவிரி விவகாரத்தில் மத்திய அரசை போலவே அதிமுக அரசு மக்களை ஏமாற்றுவதாக மு.க. ஸ்டாலின் சாடினார். இதை நான் சட்டமன்றத்தில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் தெளிவாக சொன்னேன். ஆனால் ரொம்ப காலம் கடந்துதான் பொறுத்து பார்த்து எப்படி மத்திய அரசு இது காலம் கடத்திக்கிட்டு இருக்கோம், ஊரை ஏமாத்திட்டு இருக்கோம், தமிழ்நாட்டு மக்கள் ஏமாத்திட்டு இருக்காங்களோ அது மாதிரி ஆட்சியும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நான் அப்பவே சொன்னேன், எப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்களோ
அதுவும் அந்த கூட்டத்தை நாங்கள் தான் சொன்னோம். கூட்டத்தை சொல்லி நாங்கள் தான் அழுத்தம் கொடுத்தோம். ஆக அந்த கூட்டத்திலேயே அதை சொன்னோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் மொத்தமாக ராஜினாமா செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ MP எல்லாம் ராஜினாமா செய்யணும் அழுத்தம் கொடுக்க சொன்னோம். அதை கேட்கல, பிரதமர் சந்திக்கும் இல்லை. அதற்கு பிறகு சட்டமன்றத்தை கூட்டுங்க அப்படின்னு சொன்னோம். வேறு வழி இல்லாமல் கூட்டினாங்க. அந்த கூட்டத்திலேயே நான் என்ன பேசுனேன், எம்பிக்கள் மட்டும் இல்லை, ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய எம்எல்ஏக்களும் சரி, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற எம்எல்ஏக்களும் கூண்டோடு ராஜினாமா செய்து அழுத்தம் கொடுப்போம்னு சொன்னோம். அதுவும் செய்யல. அதற்கு பிறகு இன்னும் 6 வாரம் இருக்கு, 6 வாரம் இருக்கு, 4 வாரம் இருக்கு, 3 வாரம் இருக்குன்னு சொல்லிட்டே வந்தாங்க. இப்போ 29ஆம் தேதி வரைக்கும் பொறுப்போம் அப்படின்னு கூட துணை முதலமைச்சர் சொன்னார். அப்போ கூட நான் சொன்னேன், இது அவமதிப்பு வழக்கு, நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நிறைவேற்றாத மத்திய அரசுக்கு நான் உடனடியாக அவதூறு வழக்கு போடணும்னு சொல்லி சொன்னேன். அப்பவும் அதை கேட்டுக்கல. ஆக இப்போ யார் ஏமாத்துறதுக்காக அவமதிப்பு வழக்கு போடுவேன்னு சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. அரசின் நலத்திட்டங்களை பெறுவதற்கு ஆதார் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடுவை நீட்டித்து இடைக்கால உத்தரவு எதுவும் பிறப்பிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்களை பெறுவதற்கு வங்கிக் கணக்குகள், செல்போன், ரேஷன் கார்டு உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களுடன் ஆதார் எண்ணை இணைக்க வருகின்ற 31ஆம் தேதி வரை கெடு விதிக்கப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்தும் காலக்கெடுவை நீட்டிக்க வலியுறுத்தியும் தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வரும் வரை ஆதாரை கட்டாயமாக்க கூடாது என காலவரையற்ற அவகாசம் வழங்கி கடந்த 13ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆதாரை இணைப்பதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் KV விஸ்வநாத் கேட்டுக் கொண்டார். ஆனால் இந்த விவகாரத்தில் கூடுதல் அவகாசம் அளிக்கவோ இடைக்கால உத்தரவை பிறப்பிக்கவோ முடியாது என நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதற்கிடையே பான் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடுவை வருகின்ற ஜூன் 30ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக சட்டமன்ற தேர்தல் தேதி முன்கூட்டியே வெளியானது குறித்து விசாரணை நடத்த குழு அமைத்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 1 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் ஆணையிட்டுள்ளது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் அட்டவணையை தலைமை தேர்தல் ஆணையர் OP ராவத் டெல்லியில் நேற்று வெளியிட்டார். ஆனால் அதற்கு முன்பாகவே பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மால்வியா ட்விட்டரில் சட்டமன்ற தேர்தல் தேதியை வெளியிட்டிருந்தார். அதில் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் மே 12ஆம் தேதி நடைபெறுகிறது என்றும் வாக்கு எண்ணிக்கை மே 18ஆம் தேதி நடைபெறும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதனால் சர்ச்சை வெடித்துள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் நேர்மையும் கேள்விக்குறியாகியுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்தின் மூத்த அதிகாரி தலைமையில் குழு அமைத்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த குழு 1 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் ஆணையிட்டுள்ள தேர்தல் ஆணையம் இதன் அடிப்படையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சியின் கைப்பாவையாக மாறிவிட்டதாக காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. குஜராத்தில் பிரதமரின் வசதிக்கேற்ப தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டதைப் போலவே தற்போதும் பாரதிய ஜனதா கட்சி எண்ணப்படியே தேர்தல் ஆணையம் செயல்பட்டிருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கூறினார். மோடி அரசு தன் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள சுயேட்சையான அமைப்புகளை எல்லாம் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டதாகவும் பீட்டர் அல்போன்ஸ் குற்றம் சாட்டினார். குஜராத்துக்கு ஒரு தேதியும் ஹிமாச்சல பிரதேசத்திற்கு ஒரு தேதியையும் அறிவித்து 2 நாட்களிலே அந்த தேர்தல் தேதியை அறிவித்தார்களோ அந்த தேர்தல் ஆணையம் பிரதமருடைய வசதியை, பிரதமருடைய உத்தரவை எதிர்பார்த்து செயல்படுகின்ற ஆணையம் என்று அன்றே தெரிந்துவிட்டது. அதைப்போல இன்று தேர்தல் தேதியே பாஜகவை கேட்டுத்தான் முடிவு செய்யப்பட்டது என்பதற்கு இன்றைக்கு பாஜகவினுடைய ஊடக பிரிவினுடைய தலைவர் அவர் முன்னின்று செய்திருக்கிற அறிவிப்பு ஒன்றே சான்று. எனவே தேர்தல் ஆணையம் தன்னுடைய சுதந்திரமான செயல்பாட்டை இழந்து முழுக்க ஆளும் கட்சிக்கும் மோடியினுடைய தனிப்பட்ட அதிகார செல்வாக்குக்கும் உட்பட்ட அமைப்பாக மாறிப்போனது என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் நிரூபிக்கின்றன. ஊழல் மலிந்த அரசுகளுக்கு போட்டி வைத்தால் எடியூரப்பா அரசுதான் முதலிடம் பிடிக்கும் என பாஜக தலைவர் அமித்ஷாவே கூறியிருப்பது கர்நாடக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் தாவணகரேயில் செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா, கர்நாடகாவில் முன் எப்போதும் இல்லாத வகையில் ஊழல் மலிந்த அரசாக எடியூரப்பா அரசு உள்ளதாக உச்சநீதிமன்றம் விமர்சித்துள்ளது என்று கூறினார். அப்போது அருகில் இருந்த பாஜக நிர்வாகி தவறை சுட்டிக்காட்டி அமித்ஷா காதில் கிசுகிசுத்தார்.
இதையடுத்து சுதாரித்துக் கொண்ட அமித்ஷா சித்தராமையா என்று கூறினார். सुप्रीम कोर्ट के रिटायर्ड जज ने कहा कि भ्रष्टाचार के लिए अगर स्पर्धा करी जाए तो येदियुरप्पा सरकार को भ्रष्टाचार के नंबर 1 सरकार का இந்த பேட்டியின் போது அருகில் இருந்த எடியூரப்பா அதிர்ச்சியடைந்தார். பாஜக முதல்வர் வேட்பாளரை ஊழல்வாதி என அமித்ஷா கூறிய இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அமித்ஷா அளித்த பரிசு கர்நாடகாவில் தங்களது பிரச்சாரம் அருமையாக தொடங்கி இருக்கிறது என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். இதேபோல பொய்களின் அரசனான அமித்ஷா கடைசியில் உண்மையை பேசிவிட்டார் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். சில நேரங்களில் அமித்ஷாவும் உண்மையை பேசுவார் என்று நடிகையும் காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு செயலாளருமான திவ்யா ஸ்தபந்தனா ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ளார். நியூட்ரினோ திட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அளித்துள்ள அனுமதியை எதிர்த்து தேசிய சுற்றுச்சூழல் ஆணையத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் உரிய உத்தரவு கிடைக்கும் வரை அத்திட்டத்தை செயல்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் என்றும் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொடக்கத்திலிருந்தே வெளிப்படுத்தப்படும் தமிழக மக்களின் எதிர்ப்பையும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் போராட்டங்களையும் துச்சமென மதித்து தூக்கி எறிந்துவிட்டு தேனி மாவட்டத்தில் நியூட்ரினோ திட்டத்தை செயல்படுத்தி மத்திய பாஜக அரசு அராஜகமாக அனுமதி அளித்திருப்பதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களிடம் கருத்து கேட்காமல் சுற்றுச்சூழல் சட்டங்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் கேடு விளைவிக்கக்கூடிய பாதுகாப்பற்ற ஒரு திட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி அளித்திருப்பதாக அவர் கண்டித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையில் இருந்து விவசாயிகளுக்கும் பொதுமக்களின் குடிநீர் தேவைக்கும் பயன்படும் தண்ணீரை இந்த திட்டத்திற்காக எடுத்துக்கொள்ள அனுமதித்திருப்பதை சர்வாதிகாரத்தின் உச்சகட்டமாகவே கருதுவதாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் நலனை பாதிக்கும், குறிப்பாக தேனி மாவட்ட மக்களை பேரிடர் அபாயத்திற்கு உள்ளாக்கும் இந்த திட்டத்திற்கு அனுமதி கொடுக்கும் முன்பு மாநிலத்தில் உள்ள அரசை மத்திய அரசு கலந்து ஆலோசித்ததா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அப்படி கலந்து ஆலோசிக்கவில்லை எனில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் OPS-ம் தமிழ்நாட்டு நலனை காலடியில் போட்டு மிதித்துக் கொண்டு வாய்மூடி மௌனியாக இருப்பது ஏன் என்றும் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வினா எழுப்பியுள்ளார். நியூட்ரினோ ஆய்வு திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதியை பெற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மலையை தகர்க்கும் பணிகளில் ஆபத்து ஏற்படாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டிருப்பதையும் எடுத்துரைத்துள்ளார். இந்த திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் அனுமதியை எதிர்த்து 30 நாட்களுக்குள் தேசிய பசுமை தீர்ப்பாணையத்தில் மேல்முறையீடு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டம் மக்களுக்கும் மலைகளில் வாழும் உயிரினங்கள், அபூர்வமான தாவரங்கள் அனைத்திற்கும் ஆபத்து விளைவிக்கும் என்று மத்திய சுற்றுப்புற சூழல் குழுவே எதிர்பார்ப்பதாக மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனவே இந்த திட்டத்திற்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என்றும் அதை முதலமைச்சர் முன்கூட்டியே உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தகவல் தொடர்புக்கான GSAT-6A செயற்கைக்கோளுடன் GSLV F8 ராக்கெட் நாளை விண்ணில் ஏவப்படுகிறது. இதற்கான 27 மணி நேர கவுண்ட் டவுன் இன்று பிற்பகலில் தொடங்குகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ சார்பில் தகவல் தொடர்புக்கான GSAT-6A செயற்கைக்கோளுடன் GSLV F8 ராக்கெட் நாளை விண்ணில் ஏவப்படுகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் 2வது ஏவுதளத்தில் இருந்து நாளை மாலை 4:56 மணிக்கு ஏவப்பட உள்ளது. இந்த GSAT-6A தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் 10 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான 27 மணி நேர கவுண்ட் டவுன் எனப்படும் நேர கணக்கு இன்று பிற்பகல் 1:56 மணிக்கு தொடங்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. GSLV ராக்கெட்டை ஏற்கனவே 7 முறை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ள நிலையில் 8வது வெற்றியை பதிவு செய்யும் முனைப்பில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் கூட்டுறவு சங்க தேர்தலில் பெருமளவில் முறைகேடு புகார்.
ஆளும் கட்சியினருக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகளை கண்டித்து பல இடங்களில் போராட்டம். வரி செலுத்தாத வீடுகள் முன்பு குப்பைகளை கொட்டும் நகராட்சி. கன்னியாகுமரி மாவட்ட அதிகாரிகளின் அத்துமீறலுக்கு பொதுமக்கள் கண்டனம். திண்டுக்கல் ஐ. லியோனியின் நகைச்சுவை குதிரையில் என் சிந்தனை பயணம் நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் துணைத் தலைவர் திண்டுக்கல் ஐ. லியோனியின் 61வது பிறந்த நாள் மணி விழாவையொட்டி அவர் எழுதிய நகைச்சுவை குதிரையில் என் சிந்தனை பயணம் என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னை தேனாம்பேட்டை அன்பகத்தில் நேற்று நடைபெற்றது. திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் கலந்து கொண்டு நூலை வெளியிட திரைப்பட இயக்குநர் சீனு ராமசாமி முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் நூல் ஆய்வுரை செய்த கவிஞர் குமரி ஆதவன், வித்தக கவிஞர் ப. விஜய், சென்னை மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜே. அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஏற்புரை நடத்திய திண்டுக்கல் ஐ. லியோனி திராவிட நாட்டின் பெருமைகளை எடுத்துரைத்தார். பாரதி சொன்னா, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அவர் சிந்தையில் 1000 ஆண்டுகள் வளர்ந்து சிறந்தது மின்னாடே, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வளர்ந்து முதிர்ந்தது மின்னாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுர வாழ்த்தேனோன் பாரதி சொன்னதுக்கு காரணம், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்த நாடு நம் திராவிட நாடு, நம் தமிழ்நாடு. அந்த மகிழ்ச்சி என்பது நமது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரியது. இந்த நிகழ்ச்சியில் அநீதி என்ற குறும்படத்தை இயக்குநர் சீனு ராமசாமி வெளியிட்டார். கூட்டுறவு சங்க தேர்தலில் அதிமுகவினர் முறைகேட்டில் ஈடுபட்டதை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் திமுகவினர் சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிஞ்சிப்பாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி தேர்தலில் திமுகவை சேர்ந்த 11 பேர் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். ஆனால் வேட்புமனுக்களை பரிசீலனை செய்ய தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் வராத நிலையில் திமுகவினரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து திமுகவினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தேர்தலை நியாயமாக நடத்த கோரி குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற உறுப்பினர் MRK பன்னீர்செல்வம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். இதேபோல் கூட்டுறவு சங்க தேர்தலில் ஆளும் கட்சியினர் முறைகேட்டில் ஈடுபட்டதை கண்டித்து சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் சங்கராபுரம் கூட்டுறவு வங்கிக்கு பூட்டு போட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேர்தல் அதிகாரியை நேற்று வாங்கின மனு எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போய் அதிமுக ஆட்சியில் ஆளுங்கட்சிக்காரன் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அந்த மனுவெல்லாம் விட்டு நாங்க கொடுத்திருக்க மனுவை மட்டும் பட்டியல் போட்டு இன்னார் என்று சொல்லி அந்த பட்டியலை கொண்டாந்து ஆள் இல்லாத நேரத்தில் சுவரில் ஒட்டுறாங்க. அதை நாங்க போய் மறிக்கிறோம், அதை பிடிச்சி கிழிக்கிறோம். இப்ப சொசைட்டியை பூட்டு போட்டு வச்சிருக்கிறோம். இப்படி தேர்தல் நிக்கிறது தெம்பு இல்லாத அந்த அரசாங்கம் ஏன் தேர்தல் அறிவிச்சது? திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கூட்டுறவு சங்க தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை பரிசீலனை செய்ய அதிகாரிகள் வராததை கண்டித்து திருத்துறைப்பூண்டியை சுற்றியுள்ள எழிலூர், மணலி, ராயநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரியில் கூட்டுறவு சங்க தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்படாததை கண்டித்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் செங்குட்டுவன் MLA தலைமையில் மாவட்ட துணை பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் நேற்று பெறப்பட்ட அந்த மனுக்களை இன்று பரிசீலனைக்கு சம்பந்தப்பட்ட வேட்புமனு தந்தவர்களை அழைத்து அவர்களின் முன்னால் பரிசீலனை செய்ய வேண்டிய இந்த தேர்தல் அலுவலர்கள், கூட்டுறவு சங்க தேர்தல் அலுவலர்கள் பல இடங்களிலே அந்த வேட்புமனுகளை பரிசீலனைக்கும் எடுத்துக்கொள்ளவில்லை. பல இடங்களிலே அந்த கூட்டுறவு சங்கங்களுடைய அலுவலகங்கள் திறக்கப்படவே இல்லை. காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சிறுபாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தேர்தலில் இறுதி வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடாததை கண்டித்து வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தவர்கள் அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி அருகே குமாரபுரம் தோப்பூர் தொடக்க கூட்டுறவு சங்க தேர்தலில் வேட்புமனு பரிசீலனை முடிந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படாமல் அதிகாரிகள் ஆவணங்களுடன் சென்றதை கண்டித்து அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு பொதுமக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல திருவண்ணாமலை, கும்பகோணம், திருப்பூர், நாகை, திண்டுக்கல் மாவட்டம் பழனி உள்ளிட்ட இடங்களிலும் கூட்டுறவு சங்க தேர்தல் முறைகேட்டை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டது.
சிவகங்கை அருகே தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிவகங்கை, காரைக்குடி, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் செயல்பட்டு வரும் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனம் நூற்றுக்கணக்கான ஏஜென்ட்டுகளை நியமித்து இன்சூரன்ஸ் மற்றும் 5 ஆண்டு கால சேமிப்பு திட்டத்தில் லட்சக்கணக்கில் பணம் வசூலித்துள்ளது. தற்போது முதிர்வு காலம் முடிவடைந்த நிலையில் பணத்தை கொடுக்காமல் இழுத்தடிப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட காவல்துறையில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்டவர்கள் சிவகங்கை அருகே வெள்ளஞ்சம்பட்டியில் உள்ள இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான தோட்டத்தை முற்றுகையிட்டுள்ளனர். பணம் கிடைக்கும் வரை அங்கேயே தங்கி சமையல் செய்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஈவன் ப்ராப்பர்ட்டி ப்ரொமோட்டர் லிமிடெட்ங்கிற கம்பெனியில என்னைய போல ஆயிரக்கணக்கான பேர் பணம் கட்டியிருக்கோம். அது எப்படின்னா 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மாத தவணையாகவும், அது இல்லாம பிக்சட் டெபாசிட்ங்கிற பேர்ல 10,000, 20,000, லட்சம் இப்படின்னு சொல்லியும் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஜனவரி மாசத்துல இருந்து அவங்க கம்பெனியில ரினிவலும் வாங்காம எங்களை எல்லாரும் ஏமாத்தும் பொருட்டு இனிமே நீங்க பணம் கட்ட வேண்டியதில்லைன்னு சொன்னவங்க எல்லாருக்கும் மெச்சூரிட்டி காலம் மெச்சூரிட்டி கொடுக்காம, முதிர்வு கொடுக்காம எங்களை ஏமாத்தும் விதமாக இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையோ அல்லது இடத்தையோ கொடுக்காமல் அதை மறுக்கும் விதமா காலப்போக்கத்தை நீடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல உடனடியாக அரசு தலையிட்டு எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும்படி மிகவும் பணிவுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தர்மபுரியில் நியாய விலை கடையில் விநியோகிக்கப்பட்ட அரிசியில் பிளாஸ்டிக் அரிசி கலப்படம் செய்யப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் மல்லிக்குட்டை பஞ்சாயத்திற்குட்பட்ட நிம்மாங்கரை காணியில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களுக்கு ராமியம்பட்டியில் உள்ள நியாய விலை கடையில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் விநியோகிக்கப்பட்ட ரேஷன் அரிசியை வாங்கி சமைத்து சாப்பிட்ட பொதுமக்களுக்கு வயிற்று வலி, அஜீரண கோளாறு உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் சந்தேகமடைந்த மக்கள் அரிசியை பார்த்தபோது அதில் பிளாஸ்டிக் அரிசி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போட்ட அரிசியில ரேஷன் அரிசியில கலப்பட பிளாஸ்டிக் அரிசி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 நாளா இயற்கை போற மோஷனும் போல பசியும் எடுக்கலைங்க. ஜனங்க ரொம்ப வயிற்று வலியினால அவஸ்தைப்பட்டிருக்காங்க. நாங்கள் இதில் இது பண்ணி பார்த்ததுக்கு முந்தானத்தை செஞ்ச அரிசிங்க இது இன்னும் கெடலைங்க, அப்படியே இருக்கு. வயிற்றால போகாம ஹாஸ்பிட்டலில் 2-3 பேர் அட்மிட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் தாசில்தார் பிஓவெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அதான் இது பண்ணியிருக்காங்க. ஜனங்களுக்கு நம்ம ஏரியா ஃபுல்லுமே சப்ளை பண்ணியிருக்காங்க. சரி, அரசாங்கமே கவர்மெண்ட்ல இதில் பண்ணும்போது கலப்பட அரிசி மிக்ஸ் பண்ணதான்னு சொல்லிட்டு நமக்கு இதாகுதுங்க. இதனிடையே உடல்நல குறைவு ஏற்பட்ட 5க்கும் மேற்பட்டோர் தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். நியாய விலை கடையில் பிளாஸ்டிக் அரிசி கலப்படத்தை தடுக்க வேண்டும் என ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே விவசாய நிலங்களில் இருந்து கல்குவாரிக்கு தண்ணீர் எடுத்துச் சென்ற லாரியை தடுத்த விவசாயி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மடத்துக்குளம் அருகே உள்ள கருப்பசாமி புதூரில் விவசாய நிலங்களிலிருந்து கல்குவாரி மற்றும் தொழிற்சாலைகளுக்கு லாரிகள் மூலம் இரவு பகலாக தண்ணீர் எடுத்துச் செல்லப்படுகிறது. இதனால் அருகில் உள்ள கிணறுகள் நீரின்றி வறண்டு விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் விவசாய கிணற்றில் தண்ணீர் எடுத்துச் சென்ற லாரியை தங்கவேல் என்ற விவசாயி தனது குடும்பத்துடன் தடுத்ததால் ஆத்திரமடைந்த கிணற்றின் உரிமையாளர் செல்வபேபி உள்ளிட்டோர் அவர்களை தாக்கியுள்ளனர். இதில் விவசாயி தங்கவேல் மற்றும் அவரது மகனின் மண்டை உடைந்ததுடன் தங்கவேலின் தாயார் 79 வயதான மூதாட்டியும் தாக்குதலில் காயமடைந்தார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தீவிரமடையும் மக்கள் போராட்டம். ஆலையை இழுத்து மூடும் வரை ஓயப் போவதில்லை என திட்டவட்டம்.